சுனாமி ஒரு சொல், ஆனால் அதன் நினைவே பலரின் மனதில் இன்னும் அச்சத்தை ஏற்படுத்துகிறது. 2004ஆம் ஆண்டு நிகழ்ந்த சுனாமி பேரழிவு உலகையே உலுக்கியது. அந்த அச்ச நினைவுகளை மீண்டும் நினைவூட்டியும் எதிர்காலத்திற்கு தயாராகவும் வடமராட்சி வடக்கு பிரதேசம் இன்று ஒரு முக்கிய முயற்சியை மேற்கொண்டது. வடமராட்சி வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பருத்தித்துறை கடற்கரை பகுதியில் இன்று உலகளாவிய சுனாமி அனர்த்த வெளியேற்ற ஒத்திகை முன்னெடுக்கப்பட்டது. இது இலங்கை உட்பட 28 நாடுகளில் ஒரே நேரத்தில் நடந்த சர்வதேச அளவிலான அனர்த்த முகாமைத்துவ ஒத்திகையின் ஒரு பகுதியாகும். பருத்தித்துறை கிராம மக்கள் மற்றும் யாழ் மெதடிஸ்த பெண்கள் உயர்தர பாடசாலை மாணவிகள் ஆகியோர் அவசர கால பாதைகள் வழியாக பாதுகாப்பான இடத்திற்கு வெளியேற்றப்பட்டனர். வெளியேற்றப்பட்ட அனைவரும் யாழ் வடகிந்து மகளிர் கல்லூரியில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டனர். இந்த ஒத்திகை நடவடிக்கையில் பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள், போலீசார், இராணுவத்தினர், கடற்படையினர், விசேட அதிரடிப்படை உறுப்பினர்கள் என பல துறைகளின் ஒத்துழைப்பு காணப்பட்டது. முதலுதவி நடவடிக்கைகளில் இலங்கை செஞ்சிலுவை சங்கம், கியூ மெடிகா, சென்ட் ஜோன்ஸ் ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட அமைப்புகள் ஈடுபட்டிருந்தன. அவசர நிலைகளில் எவ்வாறு செயற்படுவது, மக்கள் பாதுகாப்பை எவ்வாறு உறுதி செய்வது என்பதனை பற்றிய நேரடி அனுபவத்தை இந்த ஒத்திகை வழங்கியது. யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் எம் பிரதீபன், வடமராட்சி வடக்கு பிரதேச செயலாளர் என் திருலிங்கநாதன் மற்றும் பல அதிகாரிகள் நேரில் பங்கேற்று நடவடிக்கைகளை கண்காணித்தனர். மொத்தத்தில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களும் மாணவர்களும் கலந்து கொண்ட இந்த நிகழ்வு வடமராட்சி வடக்கில் பாதுகாப்பு விழிப்புணர்வை உருவாக்கிய ஒரு முக்கியமான நாளாக பதிவாகியது. அவசர நிலைகள் எப்போது வரும் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் தயாராக இருப்பதே பாதுகாப்பின் அடிப்படை. இது பருத்தித்துறையின் சுனாமி அனர்த்த வெளியேற்ற ஒத்திகை, மனித பாதுகாப்பின் ஒரு உண்மையான பயிற்சி.